இளம்பெண் ஒருவர் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவை உலுக்கி எடுத்து வருகிறது. அடுத்தடுத்து அங்கு நடைபெற்று வரும் பாலியல் கொடுமைகளை கண்டித்து அந்த மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்து வருகின்றன. கொல்லப்பட்ட தன் மகளை எண்ணி இந்த தாய் குமுறி அழுவதைக் கண்டு தானும் கண்கலங்கி நிற்கிறார் கேரள சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர் VS அச்சுதானந்தன். சம்பவம் நடந்து இத்தனை நாட்களாகியும் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கோபத்துடன் கேள்வி எழுப்புகிறார் இவர். ഈ സംഭവം നടന്നതിന് ശേഷം 5 or 6 ദിവസം കഴിഞ്ഞാണ് ഇത് സംബന്ധിച്ച് അന്വേഷിക്കാൻ ഈ മൃഗീയമായ ബലാത്സംഗവും അതിനെ തുടർന്നുള്ള കൊലയും അറിഞ്ഞിട്ട് ഇത്രയും ദിവസം കാത്തുനിന്ന മുഖ്യമന്ത്രിയും പോലീസും അവരുടെ ഒരു തരത്തിലുള്ള ന്യായവാദങ്ങളും ശരിയല്ല, ആർക്കും അംഗീകരിക്കാൻ കഴിയുന്നതല്ല. മുഖ്യമന്ത്രി പറയുന്നത് രാഷ്ട്രീയവൽക്കരിക്കാൻ ശ്രമിക്കുകയാണ് ഈ ഒരു സംഭവം. പ്രതികൾ ഉടൻ തന്നെ പിടിയിലാവുന്നത് അങ്ങനെയാണോ? ആകട്ടെ, നമുക്കെല്ലാം അത് കാണാമല്ലോ, നമുക്കത് സന്തോഷിക്കാമല്ലോ. അങ്ങനെയുള്ള കഴിവുള്ള ഒരു മുഖ്യമന്ത്രിയാണ് കേരളം ഭരിക്കുന്നതെങ്കിൽ ഇത്തരം തെമ്മാടിത്തരങ്ങൾ നടക്കുമായിരുന്നോ? இந்த உணர்வுதான் கேரளா முழுவதும் பரவியிருக்கிறது. திருவனந்தபுரம், கொச்சி, கொல்லம் உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் பெண்ணுரிமை அமைப்புகளும் கம்யூனிஸ்டுகளும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெரும்பாவூரில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன் இடதுசாரி ஜனநாயக இளைஞர் கூட்டமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பெரும்பாவூர் என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது. 30 வயதான சட்டம் படித்த இளம்பெண் வீட்டில் தனியாக இருந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். உடல் முழுவதும் 20க்கும் அதிக இடங்களில் மோசமான காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகளை கண்ட தாயின் கதறல் இன்னமும் ஓயவில்லை. வேலை முடித்து வீடு திரும்பிய போது தனது மகளை இந்த நிலையில் காண நேர்ந்த அந்த தாய்க்காகவும் இளம் பெண்ணின் கொடூர மரணத்திற்காகவும் கேரள மக்கள் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள். നമ്മുടെ നാട്ടിൽ മയക്കുമരുന്ന് മാഫിയ സംഘം വിലസുന്നു, കൊലയാളികൾ വിലസുന്നു, നിരന്തരം കുറ്റകൃത്യങ്ങൾ ഉണ്ടാവുന്നു, സഹോദരിമാർ അപമാനിക്കപ്പെടുന്നു, ആക്രമിക്കപ്പെടുന്നു, കൊല്ലപ്പെടുന്നു. ഇത്തരം സംഭവങ്ങൾ ഉണ്ടാകുമ്പോൾ നിയമപരമായ നടപടി സ്വീകരിക്കേണ്ടവർ, കുറ്റവാളികളെ നിയമത്തിന്റെ വഴിയിൽ കൊണ്ടുവരേണ്ടവർ, ശരിയായ ദിശയിൽ അന്വേഷണം കൊണ്ടുപോകേണ്ടവർ ഇവരൊക്കെ എന്തു ചെയ്യുകയാണ് എന്നറിയുന്നില്ല. பெரும்பாவூர் சம்பவம் நடந்த அடுத்த நாளே வர்க்கலாவில் 19 வயது நர்சிங் மாணவி ஒருவர் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அவரது நண்பர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவமும், பள்ளி மாணவி ஒருவர் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவமும் அடுத்தடுத்து நடந்தன. இதையடுத்து கேரளாவில் பெண்களும் பொதுமக்களும் போராட்ட களம் இறங்கி தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதற்கிடையே பாலியல் வன்கொடுமை விவகாரம் மாநிலங்களவையிலும் எழுப்பப்பட்டது. இந்த சூழலில் கொல்லப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு நிதி உதவியும் அவரது தங்கைக்கு வேலையும் வழங்குவதாக கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி தெரிவித்துள்ளார்.